ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே பள்ளி வகுப்பறையில் மயங்கி விழுந்து மாணவி உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், அவருடைய இறப்புக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? சதீஷ், முதல் கட்ட தகவல்கள் என்ன? வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த பெல்லியாப்பா நகர் குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் வசந்தகுமார். இவர் வேலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவருடைய இளைய மகள் ஈஷா அத்விகா காவிரிப்பக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் தற்போது 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று வழக்கம் போல அவர் பள்ளிக்கு சென்ற நிலையில் வகுப்பறையில் பாடத்தை கவனித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சிறுமியின் உடலை பெற்றோர்கள் வந்து அடக்கம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தனர். ஆனால் காவிரிப்பாக்கம் போலீசார் அவர்களுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்காக மீட்டு வேலூரில் உள்ள அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைத்திருக்கின்றனர். பள்ளி வகுப்பறையில் பள்ளி மாணவி மயங்கி விழக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.